இது ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பெரிய மரத்துண்டு இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ பெரிய ஆழம், இவ்வளோ பேர் நம்ம ஸ்பீட் பண்ணலாம். அதாவது விறகுகள் என்ன இருக்குது பாருங்க. இப்போது இந்த விறகு எப்படி போடுறேன்னா, இது எரிஞ்சு கம்ப்ளீட்டாக தாழ்ந்ததும் இந்த அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன். இதில் வச்சு அப்படியே ஒரு உள்ள தள்ளி விட்டா போதும். பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடனே வந்துடும், ஊத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம மாடலாக இருக்குது, நிறைய வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் சும்மா தள்ளி விட்டுடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே வச்சு அப்படி தள்ளி விட்டுலாங்க பாருங்க. அது எரிஞ்சு முடிஞ்சாதான் கீழே போகும். மை காட், ஃபயர் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பீடு கூட்டணும்னா ஸ்பீடு கூட்டிக்கலாம், இப்போ ஸ்பீடை குறைப்போம். என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா எப்படி பற்றிட்டு இருக்குன்னு தெரியுதா. உள்ள இருக்கிறது வரவாகும் பார்த்தீங்களா. அப்போ அதேமாரி இது கொஞ்சம் கூட தாழ்ந்துடுச்சுன்னா இதை வச்சு மூடி வச்சுருவேன். இப்போ ஏர் போகாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வரவு நமக்கு என்னென்னா எரியாமல் அப்படியே இருக்கும். நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு கூட கூடுதல் நம்ம பற்ற வைக்கணும்னா ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி வாளிகள் 1 இல்லைன்னா 2 மடித்து உள்ளே கொளுத்தி உள்ளே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. லைட்டெல்லாம் லேசாக ஃபயர் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் பற்றல பார்த்தீங்களா. நல்லா பார்த்துருங்க. இது எப்படி பற்ற வைக்கிறோன்னு பாருங்கள். இதை ஆன் பண்ணணும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக பற்றும். இப்படி இருக்குது தெரியுதா பாருங்கள். சேர்க்குறேன் அவ்வளோதான். பத்து தொடங்கிடுச்சு. இதே வேறு விறகு அடுப்பாக இருந்தால் நம்ம ஊத வேண்டி இருக்கும். இது ஊதான் தான். இப்போது அந்த வேலையை தான் இவர் செய்கிறாரு. இதுதான் ப்ளோயர் ஸ்டவ். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபேன் இருக்குது. ஃபேன் உள்ளது இங்கே பாருங்க, நல்லா பற்ற தொடங்கிட்டு பாருங்கள். அது எரிஞ்சு கீழே உட்காந்துச்சு. ஒரு ஸ்டெப்பு கீழே உட்காந்துது. அதே மாதிரி எரிஞ்சு கீழே உட்காந்துரும். உட்காந்த அப்புறம் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வரவுகள் வெட்டி வச்சிருக்கிறதெல்லாம் கொண்டு லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது பயங்கரமான வரவு. இந்த காட்டு மரத்தில் இந்த நம்ம காட்டுக்குள்ளே தான் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இந்த காட்டுக்குள்ளேருந்து இந்த மாதிரி துண்டுகள் சரிஞ்சு கிடக்கிறதெல்லாம் நம்ம செயின்ஸாக வச்சு கட் பண்ணி அப்போ இதில் ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுருந்தோம். இது கொஞ்சம் தான் வச்சுருந்தோம். அப்போ அதுவே அதாவது இந்த மாதிரி 1 இல்லைன்னா 2 இருந்தால் போதும். இந்த மாதிரி ரைஸ் 2 பானாக வச்சிடலாம். நான் ஏற்கனவே ரைஸ்லாம் வச்சு வச்சுருக்கேன். இது அப்புறம் இது இந்த மாதிரி 2 பானாக வைக்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப கொடூரம் ஆயிடுது. இப்போ ஸ்பீடு குறைச்சி வைக்கணுன்னா கூட குறைச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அது ப்ளோயரோட சவுண்ட் நின்றுது அவங்களுக்கு. இப்போ குறைஞ்சிருச்சு. லேசாக தேவை கொட்டிக்கலாம். பெரிய 5 கிலோ பெரிய அடுப்பு வேணும்னு இல்லை. 5 கிலோ பிரியாணி, அதாவது 1 கிலோ போட்டால் 7 பேர் சாப்பிட்லாம். 10 கிலோ போட்டால் 70 பேர், 35 பேர் சாப்பிடக்கூடிய அரிசி இதில் வேக வைக்க முடியும். ஓகே, கூட்டணும்னா கூட்டிக்கலாம், குறைக்கணும் குறைச்சிக்கலாம். இப்போ தாந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியுதா. இப்போ இந்த வெட்டு கத்தி வச்சுருக்கேன். எதுக்குன்னா இப்படி லேசாக தட்டி விட்டுருவேன். ஓகே, அது உட்காந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த பார்டரோட கீழே உட்காந்துடுச்சு. இந்த டைமில் என்னன்னா நம்ம நிறைய வரவுகள் இந்த வரவு சிம்பிளாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான வரவு இங்கே பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பெரிய இன்னும் 2-3 பானை அவிக்கணும் அப்படின்னுச்சுன்னா நல்ல வண்ணமானது இந்த மாதிரி ஹைட்டானது என்னென்னா இந்த பானையை தூக்கிட்டு நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இதில் போகிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே அப்படியே ஃபீட் பண்ணால் அந்த ரவுண்டானதில் போய் இந்த ரவுண்டானது அந்த ஸ்கொயரான இடத்துல உட்கார்ந்துடும். எரிஞ்சு கீழே போயிடும். உங்கள் லோக்கல்லையும் கிடைக்கும். அதெல்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் இருக்குது இந்த மாதிரி ப்ளோயர் அடுப்பு. ஒரு மாடல் நம்ம நிறைய மாடல் இருக்குது. நம்ம செஞ்சு எடுத்தது மக்கா குவாலிட்டி சும்மா பயங்கரமாக இருக்கும். கரண்டில் குத்தி தான் வச்சுருக்கு பாருங்கள்.